2ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 949 அப்படின்ற நம்பரு இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த கரெக்டாக பாருங்கள், இந்த 249 இந்த 449 இந்த 2 நம்பரில் வந்து அடுத்து 749 வரும். ஏன்னா 74 ஏபியில் ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து இந்த 749 வரும். அப்படி இல்லைன்னா இந்த 449 941 அப்படின்னு அடிக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது கேப் எண்ணி பார்த்திங்கன்னா அது 3ஆம் தேதி தான் வர மாதிரி இருந்தது. அதனால் நான் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 3 நாள் வந்து ப்ளே பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். ஆக்சுவலாக டிக்கெட் ப்ளே பண்ணுறதில்ல நான். இந்த ரூட்டு இந்த கெஸ்ஸிங் நல்லா இருக்குதுன்ட்டு ஒரு 3 நாளாவது சும்மா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணலாம், ஒரு 25 ரூபாய் டோக்கனில் ஒரு 4 நாள் ப்ளே பண்ணலான்னு பார்த்தேன். அது கரெக்டாக 1ஆம் தேதியே வச்சு சேர்ந்துட்டாங்க. சரி, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது இல்லாமல் இந்த நம்பரு வருமா அப்படின்னு எதிர்பார்த்த நம்பர் எப்படின்னா, இங்கே பாருங்கள், 947 948. ஸோ 949 அப்படின்ற நம்பரு எதிர்பார்த்த நம்பரு. ரெண்டாவது இந்த பாருங்கள், இந்த 959. அதனால் இதுக்கும் கேப் பாருங்களேன், ஒரு மாதம்தான். இப்போ இந்த நம்பருக்கும் பாருங்களேன், ஒரு மாதம் கேப்பு. என்ன அப்படின்னா, இந்த 947 948 ஒருவேளை இந்த 959 இல்லை 958 வருமா, இல்லைன்னா இதுலேருந்து ஒரு நம்பர் கூட்டி வருமானு பார்த்தோம். கரெக்டாக வச்சுட்டாங்க. அப்போன்னா அடுத்த மாதத்தில் இந்த நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பரு நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நேற்று நம்ம இந்த இடத்துலேருந்து தான் கெஸ்ஸிங் எடுத்தோம்னு நினைக்கிறேன். இந்த 894 இந்த 934 இந்த மாதிரில தான் ஏதோ ஒரு நம்பர் கெஸ்ஸிங் எடுத்தோம். ரெண்டாவது இந்த என்ன சொன்னோம், இந்த 58 85 35 இல்லை 03 இந்த மாதிரி வந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து நம்பரு செக் பண்ணி பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதில் வந்து நாம் கரெக்டாக என்ன எடுத்தோம் அப்படின்னா, இருங்க அந்த சார்ட் இருக்குதா பார்ப்போம். இந்த சார்ட்லேருந்து தான் நம்ம நேற்று கெஸ்ஸிங் எடுத்தோம். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 80க்கு ஒரு 99, அதுக்கப்புறம் இந்த 08க்கு ஒரு 99, மறுபடியும் 08க்கு ஒரு 99 அப்படின்னு நாம் எடுத்தோம். அதிலிருந்து நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா, இந்த 0220 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். 80 70. அப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த 30க்கு ஒரு 02 இந்த மாதிரியில் வந்து மேட்ச் பண்ணி என்ன பண்ணோன்னா 2002 ஆல் போர்டு எடுத்தோம். இந்த 35க்கு ஒரு 20 அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த மாதமே ஒன்று நோட் பண்ணாமல் போயிட்டோம். இந்த மாதம் என்ன நோட் பண்ணலன்னா, இந்த 35க்கு 49. அப்போ இந்த 35க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 85. இப்போ அது கீழே இருக்கிற 49 நம்ம கரெக்டாக 49 நீங்கள் வந்துருக்கணும். கரெக்டாகவே வந்துச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ரெண்டுத்தையுமே வந்து எடுத்தோம். ஆனால் கடைசியாக முடிக்கும்போது என்ன சொன்னேன்னா, இந்த 03 இல்லை 35 85 80 அப்படின்ற நம்பருக்கு கீழே என்ன நம்பர் இருக்குதோ அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக வின்னிங் வாங்கலான்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக 35க்கு இருக்கிற 49, அதாவது 35 85 அதுக்கு இருக்கிற 49 கரெக்டாக 49. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸோ மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு வேளை யாராவது இந்த 35 பார்த்து அதுக்கு இருக்கிற 49 பிசி ப்ளே பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். மிஸ் பண்ணிட்டோம், வேறு என்ன பண்ணுறது. ஆனால் அப்போவுமே அந்த 08 கீழே 99 நம்ம கரெக்டாக திரும்ப 99லே வந்துச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டரில் இருந்துமே கரெக்டாக அதே மாதிரி நிற்கிது மிஷினு. என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடைசியாக இங்கே தான் அது வந்துச்சு, 08க்கு 99. இப்போ கரெக்டாக 58 85க்குமே இந்த 99 எடுத்துன்னு வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த
இந்த 399 அப்படின்ற நம்பர் இங்கே இருக்குது. அது கீழே வந்து ஒரு 350 இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 585 அப்படின்ற நம்பரு, இந்த 350, அதுக்கு மேலே இருக்கிற 99மே கிட்டத்தட்ட அதே நம்பர் தான். ஆனால் ஒருவேளை இது வந்து இப்போ இந்த ஏ போர்டு 3 இருக்குது. இந்த 3க்கு வந்து நமக்கு வந்து இந்த 39 ஃபுல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால், அது ஆப்போசிட் பண்ணால், இந்த சி போர்டு 9 அப்படியே இருக்கட்டும். இந்த சி போர்டு 9 அப்படியே வச்சு இந்த ஏபியில் இருக்கிற 39 ஏ போர்டில் ஒரு நம்பர் கூட்டினா 4, அதை ரிவர்ஸ் பண்ணால் 94. அதாவது ஒன்று கூட்டி பாருங்கள், 49ன்னு வரும். அதை இங்கே அப்படியே 94 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த 35க்கு 45 அப்படின்ற நம்பரை வச்சு அப்படியே 450 அப்படின்னு கூட வரலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால் வந்து திரும்ப அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இது மேட்ச் ஆகுதா பாருங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள், 894 ஒரு நம்பரு ஏபியில் ப்ளஸ் பண்ணால் 9, அது ஆப்போசிட் பண்ணால் 49, அதுவுமே வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இந்த இடத்துல. அது கீழே பார்த்தீங்கன்னா 339 அப்படின்னு இருக்குது. இந்த 300 இங்கே 94க்கு 49, இங்கே 39க்கு அப்படியே வந்து 94 39 பிசி வச்சா, இந்த ஏ போர்டில் நமக்கு ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி இங்கே 9 அப்படின்னு வந்த மாதிரி, இந்த 3க்கு அப்படியே அந்த இடத்துல 4 அப்படின்னு நம்பர் வச்சு 439 அப்படின்ற நம்பருமே கூட வரலாம். ஏன்னா இந்த மெத்தடில் வந்துருக்குது, அதனால் அதை எடுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஐடியா வருதான்னு பாருங்கள். நான் ஒருவேளை இந்த நம்பர் சூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், 5999 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 5999ல் உள்ளே வந்து 5ன்ற நம்பர் அப்படியே நிற்க வச்சு இந்த பி போர்டு மட்டும் ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பி போர்டு 9 மட்டும் ஆப்போசிட் வந்திருக்கு. அப்போது ஒரு வேளை இந்த 3க்கு அப்படியே நிறுத்தி, உள் நம்பர் 3 நிறுத்தி இந்த 729 கரெக்டாக நமக்கு 779 அப்படின்னு ஒரு நம்பரு வருமா அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதை தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் இந்த பாக்ஸு போன மாதத்தில் நான் ட்ரை பண்ணேன். எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னா, இந்த பாக்ஸு நல்லா கவனிங்க. இந்த பாருங்கள், 4599. ஓகேவா? இங்கே 459, சி போர்டு 9. ஓகேவா? சி போர்டு 9, உள்ளே வந்து 459 பாக்ஸு. ஓகேவா? 459, இங்கே 495, ஆக மொத்தம் 45 நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ போன மாதம் இதை, அதுக்கு முன்னாடி மாதம் நான் வந்து இந்த 50 20 அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ணேன். அது வரவே இல்லை. 50 நிறையா வந்துச்சு, 52 நிறையா வந்துச்சு, 550மே வந்துச்சு. ஆனால் வந்து இந்த நம்பர் வந்து சேர்ந்து வரல. அது ஃபாலோ நம்பர்லேயும் சொல்லியிருந்தேன் நான், இந்த ஃபாலோ நம்பரு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஃபாலோ நம்பர் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அது வரவே இல்லை. ஃபுல்லாகவே இந்த மாதத்தில் வரலை. அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபாலோ நம்பரை யாருக்கும் சொல்லலை. ஏன்னா எப்படியும் வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி ட்ரை பண்ணேன்னா, 459, 495, அப்போ 945 அப்படின்னு உள் நம்பர். புரியுதா? பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 45, நம்ம இந்த பியை விட்டுட்டு இங்கே ஏபிசின்னு வச்சுப்போம். இப்போ பாருங்கள், ஏபிசியில் 459, அதுக்கப்புறம் 495, இங்கே ஏபி இங்கே ஏசின்னா அடுத்து பிசின்ற நம்பரை 45 வச்சுட்டு 94 59 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகேவா? அதாவது 94 59ன்னு இது ஃபுல்லாகவே போட்டேன். ஆனால் இப்போ அந்த நம்பர் வரல. ஆனால் அதே பாக்ஸ் தான் வந்திருக்குங்க. அந்த பாக்ஸ் தான் வந்திருக்கு. நான் ஒன்று நம்ம 94 59 அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து இந்த 45 இங்கே வந்து அப்படியே 54ன்னு திரும்பி அந்த பாக்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. சரி, ஒரு வேளை இதே மாதத்தில் திரும்ப இந்த பாக்ஸில் அந்த மாதிரி, அதாவது 94 59 அப்படின்னுமே கூட வரலாம். ஏன் அப்படின்னு 59 நம்ம ஸ்ட்ராங்காக நானுமே ஃபாலோ பண்ணேன்னா, எப்போல்லாம் இந்த 54 இந்த 45 திரும்ப வந்து ஒரு 54, இங்கே ஒரு 54, ஸோ இத்தனை 54 இருக்குதுல்ல, இதுக்கு ஒரு ஆல் போர்டில் ஒரு 59 இல்லைன்னா 90
அந்த மாதிரி வரணும். அப்போ நமக்கு இந்த பாக்ஸ் ஒருவேளை பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே இந்த இடத்துலேருந்தே ஃபாலோ பண்ணேன். ஸோ பிசியும் கூட பாஸ் ஆகலை. இப்போ 1ஆந்தேதியே இது வந்திருக்குது. ஒருவேளை இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 மாதம் இதில் தான் வந்திருக்கணும். இப்போ இங்கே வந்துருக்குது. ஒருவேளை அடுத்த மாதத்தில் வேணால் அதை நான் சொல்கிற மாதிரி வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 779 அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். ஒருவேளை நான் இதெல்லாம் எடுத்துருக்கிற மெத்தடில் உங்களுக்கு வேறு எதனா சூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கேயுமே வந்து இந்த ஏசி 99க்கு இந்த 246 இருக்குது. இங்கே வந்து ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு. இங்கே ஒரு நம்பர் குறைஞ்சிச்சின்னா 236. ஒருவேளை 236 பாக்ஸில் வருமானு பாருங்கள். ஓகேவா? எனக்கு வந்து இந்த நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா 9 திரும்ப அப்படியே சி போர்டில் நிற்க வச்சு. ஏன் அப்படின்னா இங்கே 80ன்னு இருக்குது, இங்கே 99 இருக்குது. ஓகேவா? அதுக்கு கீழே 72 இருக்குது. ஒருவேளை இதுலேருந்து எதனா ஒன்று பாஸ் ஆகலாம். 80க்கு 85 வந்துச்சு, 99க்கு 94 வந்துச்சு. ஓகேவா? 94 அதாவது ஏபி இல்லை பிசியில் கூட நம்ம அதை ஏபிலையுமே பார்க்கலாம், பிசிலையுமே பார்க்கலாம். அது பாருங்கள், 80க்கு 85, 99க்கு 49. ஒருவேளை இந்த 77க்கு அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பாருங்கள், உங்களுக்கு இந்த 7 ஏ போர்டு வந்துச்சுன்னா இந்த 779 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது இல்லாமல் இந்த 585 வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த 585க்கு மேலே பாருங்கள் இந்த 99. ஓகேவா? இப்போது திரும்ப அப்படியே பாருங்கள், இங்கேருந்து எத்தனை 08, இங்கே ஒரு 08, இங்கே ஒரு 85, இங்கே ஒரு 85. இந்த கேப்பில் தான் வந்து இந்த 099 இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 35, 85, 99. கிட்டத்தட்ட அது எல்லாம் ஏற்கனவே வந்த நம்பர்லேருந்து தான் திரும்ப நம்பர் வரும். நாம் தான் அதை எடுக்கிறதில்ல. இந்த 99, ஒருவேளை இந்த 85 வந்துச்சு, 99 வந்துச்சு, மேலே ஒரு 608லேருந்து எதனா 2 நம்பர் வருமானு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த 789 ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா எடுக்கிற நம்பர் எல்லாமே ரிசல்ட்டில் வந்துடும் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது நிறைய சேனல்ஸு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த சேனலையும் பார்க்குறதில்ல. பாருங்கள், இதுதான் நம்ம சேனலு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை சேனல் இருக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு, ஃபேஸ்புக்கில் எல்லாமே வின்னிங் வந்துடுறதில்ல. ஓகேவா? அதனால் எந்த வீடியோவும் நான் பார்க்குறதில்ல, யார் கெஸ்ஸிங்கும் பார்க்குறதில்ல. இதுதான் நம்ம சேனலு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நான் எத்தனையோ சேனல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எதையுமே போய் சர்ச் பண்ணுறதில்ல, பார்க்குறதுமே இல்லை. ஏன்னா எத்தனை வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக்கில் கெஸ்ஸிங் இருக்குது. எத்தனை பேர் வந்து வின்னிங் எடுத்துடுறாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், சப்ஸ்கிரைபர்கள் கூட எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா? அதனால் யார் சேனலுமே நம்ம பார்க்குறதில்ல. இது நம்முடைய வீடியோ. ஓகேவா? அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, எடுக்கிற நம்பர் எல்லாமே வின்னிங் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி 3 நம்பர் டைரெக்டாக, 4 நம்பர் டைரெக்டாக வின்னிங் எடுக்கிறது இருந்தால் எத்தனையோ பேர் வந்து பணக்காராக இருக்கலாம். அதனால் வந்து இதை நம்பாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதோ போடுங்க. ஆப்போசிட்டு கூட்டுறது, பெருக்கிறது, கழிக்கிறது அவங்கவுங்க என்னென்ன மெத்தடோ பாருங்கள். இதுதான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேவா? அதுக்கு தான் வந்து காமிக்கிறேன். யார் அப்போது வீடியோ போடுறீங்க, நீங்கள் யாரும் வீடியோ பார்க்குறது இல்லைன்றீங்க. அப்போது இந்த வீடியோ நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு நீங்கள் ஒரு டவுட் வரலாம். அதாவது நம்ம ப்ளே பண்ணுறதில்ல. ஓகேவா? அதனால தான் வந்து எதையும் பார்க்குறதில்ல. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. யாரையும் குறை சொல்லலை. ரெண்டாவது, யாரையுமே முழுசாக வந்து
நம்பி ஃபாலோ பண்ணவும் முடியாது. அதையும் தான் சொல்லிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? பாருங்கள், இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது ஃபாலோ நம்பர் கிடச்சிதுன்னா அதை வச்சு ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுக்க பாருங்கள். ஓகேவா? அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதனால் ரொம்ப கஷ்டம்தான் வரும். ரெண்டாவது வந்து இதில் இன்றைக்கி நீங்கள் ₹1,00,000 வின்னிங் எடுத்தாலும் அது அடுத்த ஒரு 10, 15 நாளில் இல்லை 20 நாளில் இல்லை ஒரு மாதத்தில் அந்த காசு அதிலேயே போயிடும். அதுதான் இருக்கிற உண்மை. எப்படின்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது அதை விட ப்ளே பண்ணுறதை விட இந்த கேம்லேருந்து வெளியே போயிடுறது இன்னும் ரொம்ப நல்லது. ஓகேவா? சரி, பாருங்கள், இது எப்படி உங்களுக்கு கெஸ்ஸிங் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?